உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. இதை அந்த ஃபேன்ஸ் வாரா மாத்துறது, அதே போல் ஒரு நடிகருக்கு எதிரான ஒரு மனநிலையை மக்கள் மத்தியிலையும் அந்த குறிப்பிட்ட நடிகருடைய ரசிகர்கள் மத்தியிலையும் உருவாக்குறது, இந்த மாதிரியான ஒரு போக்கு இருக்கிறதா தான் சிவகார்த்திகேயன் மேடையிலே கண்டித்து சொல்ல. வன்ம பேச்சுக்கள் யாராலே அதிலிருந்து மீண்டே வர முடியாது. இவங்க வச்ச அலிகேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் கிட்ட ஆதாரம் இருக்குது, இதை வெளியே விட்டேன்னா சிவகார்த்திகேயன் அதோட ஒளிஞ்சிட்டான். இன்னொன்று, சிவகார்த்திகேயன் ஓப்பனாக சொல்கிறாரு, நான் விஜயோட மேனேஜர்கிட்ட பேசிட்டேன், நான் எனக்கு அவர் வாழ்த்து தெரிவித்தார், 2 படம் கிளாஷ் ஆகிறதுல ஒரு தப்பு இல்லை, 10 நாள் இருக்குது தாங்கும், 2 படமும் ஓடட்டும் அப்படின்னு அவர் சொன்னார். ஜனநாயகன் பார்த்துட்டு நம்ம படத்துக்கு வாங்க, இது அண்ணன் தம்பி பொங்கல், இந்த ரேஞ்சுக்கு அவர் பேசுகிறார். இது ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச். ஆக்சுவலாக இதை சொல்ல வேண்டியது யாருன்னா விஜய் சொல்லியிருக்கணும். சென்சார் போர்டுங்கிறது எங்கே இருக்குது? மத்திய அமைப்பு தான் அது, ஒரு சென்ட்ரலைஸ். அதை மு.க. ஸ்டாலின் கட்டுப்படுத்துறதில்ல, உதயநிதி ஸ்டாலின் கட்டுப்படுத்துறதில்ல, அல்லது இங்கே இருக்கிற எந்த அமைச்சர் கண்ட்ரோலும் அது கிடையாது. இல்லை, இங்கே சென்சார் குழு உறுப்பினராக இருக்காங்க, அவங்களாம் யார் தெரியுமா? பாஜக அனுதாபி. ரஜினி படம் ரிலீஸ் ஆகுது, அஜித் படம் ரிலீஸ் ஆகுது, சிவகார்த்திகேயன் படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படங்களுக்கான டேர்ம்ஸ் 65, சில தியேட்டர்களில் 60, சில திரையரங்களில் 65 எங்கே இருக்குது? 75, 80 வரைக்கும் கேட்குறாங்க. அவங்க என்ன அப்படி என்ன பேராசை? இப்போ தியேட்டருக்காரன் இருக்கணுமா வேணாமா? லாஸ்ட் டைம் இருக்கிற மொத்தத்தையும் அள்ளின்னு போயிடணும். இது என்ன மனநிலை? இது ஒவ்வொரு படமும் இதுதான் நடக்குது. இப்போ லியோவுக்கு அதை தான் பண்ணாங்க. லியோவுக்கு 80% எல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் கோட், அதுக்கு 75%. அது அவங்களுக்கு கொஞ்சம் கடுமையாக இருக்குது. முன்ன சன்னு எவ்வளோ இதை வெளியிட்டிருக்கான் ட்ரெய்லரு. இதே விஜயோட எத்தனை ட்ரெய்லர் சன்னு வெளியிட்டிருக்கான். அந்த ட்ரெய்லர்லாம் எப்படி ஓடி இருக்கு? எத்தனை மில்லியன் தாண்டி எத்தனை கோடி பேர் பார்த்துருக்காங்க? அதெல்லாம் பாட்டா? அதையெல்லாம் சன் டிவி பாட்டு வச்சா பண்ணுச்சு. இப்போ இதுக்கு மட்டும் ஏன் உனக்கு சந்தேகம் வருது? அப்போ இந்த வேலையை நீ பார்த்துருக்க. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு சங்கர் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. இந்த பராசக்தி விசஸ் ஜனநாயகன், அந்த இப்போ போயிட்டுருக்கிற இந்த இன்டர்நெட் வார் பற்றியும், பராசக்தியினுடைய ஆடியோ லான்ச்சில் சிவகார்த்திகேயன் அவர்கள் பேசின ஒரு சில தகவல்கள் குறித்து நம்ம பேச போகிறோம், முழுசாக விவாதிக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். பராசக்தி ஆடியோ லான்ச்சில் திரு சிவகார்த்திகேயன் அவர்கள் பேசும்போது சிலர் டார்கெட் பண்ணி ஒரு சைபர் புல்லிங் மாதிரி பண்ணுறாங்க என்ன அப்படின்னு சொல்கிறாரு. யாரை குறிப்பிட்டு பேசுகிறாரு? இல்லை, சிலர் தொடர்ச்சியாக சிவகார்த்திகேயனுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் அந்த படத்தோட கிளாஷ் ஆகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆனதுலேருந்தே தொடர்ச்சியாக சிவகார்த்திகேயன் வேணும்னே பண்ணுறாரு, சிவகார்த்திகேயன் நன்றி இல்லாதவர், சிவகார்த்திகேயன் கொடுத்த அந்த துப்பாக்கி கொடுத்தா அதை தூக்கி தலையில் வச்சுட்டாரு, இப்படியெல்லாம் உளறிக்கிட்டு இருக்காங்க. இது அடிப்படை அறிவு இல்லாதவன் தான் இதெல்லாம் செய்வான். ஒரு கொஞ்சமாவது யோசிக்கிறவன், சினிமாவில் இருக்கிறவன், சினிமாவை பார்க்குறவன் யாருமே அப்படி யோசிக்க மாட்டான். இந்த கிளாஷுங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. இது தொடர்ச்சியாக காலகாலமாக இருக்கிறது. பாகவதர் காலத்திலேருந்து ரஜினி கமல் காலம் வரைக்கும், ஏன் அந்த அஜித் விஜய் காலம் வரைக்கும் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கிறது தான். ஒரு சீசன், ஒரு பெரிய சீசன் வருது, அதில் மக்கள் எல்லோருமே விரும்பி போய் படங்கள் பார்க்க மனநிலையில் இருப்பாங்க. அந்த நேரத்தில் பல படங்கள் கிளாஷ் ஆகிறது வழக்கம். பொதுவாக பொங்கல் நான் சொல்கிறது 90களில், ஏன் 2000 ஆரம்பத்தில் கூட பொங்கல் தீபாவளின்னா 15 படம் 14 படம்லாம் கிளாஷ் ஆகிருக்கு. இப்போ தளபதி படம் வருதுன்னா அந்த படத்தோட 13 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஓகே, 13 படம். கமல் படம், சத்யராஜ் படம், விஜயகாந்த் படம், இவங்கெல்லாம் பெரிய ஸ்டார் இல்லையா? இவ்வளோ படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. ரஜினிகாந்த் அதை பற்றி கவலைப்பட்டதே கிடையாது, அந்த டைரக்டர் கவலைப்பட்டதில்லை, அவருடைய ரசிகர்கள் கவலைப்பட்டதில்லை. அப்போ இன்றைக்கி இருக்கிற கிளாஷை விட அன்றைக்கி பல பெரிய கிளாஷுங்க. 14 படம்ன்றது யோசிச்சு பாருங்களேன். ஒரு படம் வந்ததையே இங்கே கதறானுங்களே. 14 படங்கள் ஒன்றா ரிலீஸ் ஆகுது. அதில் ரஜினி படம் இருக்குது, கமல் படம் இருக்குது, சத்யராஜ் படம் இருக்குது. இதை விட ஒரு பெரிய கிளாஷ் ஏதாவது இருக்குமா? ஒவ்வொரு ஏரியாவில் ஒரு படம் பெரிய வெற்றி. ஒரு இடத்துல தேவர் மகன் பெரிய வெற்றினா, ஒரு இடத்துல பாண்டியன் நல்லா ஓடி இருக்குது, ஒரு இடத்துல திருமதி பழனிசாமி நல்லா ஓடி இருக்குது. இதெல்லாம் ஒன்றா ரிலீஸ் ஆன படம். நம்ப முடியுது அவங்களால? ஸோ இப்படியான காலத்தில் இதையெல்லாம் பார்த்து வந்தவங்க நம்ம. இந்த காம்படிஷனுங்கிறத, இந்த கிளாஸுங்கிறத நம்ம ஹெல்த்தியாக தான் எடுத்துகிட்டு போனோம். 10 நாள் லீவ் இருக்குது, 10 நாளும் ஜனநாயகனை பார்த்து உட்காந்துப்பா. அவனுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணும்ல. ஒரு ஆல்டர்னேட்டிவ், ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போது இது எவ்வளோ பெரிய முட்டாள் தானே அது. இதை அந்த ஃபேன்ஸ் வாரா மாற்றுறது,
அதே போல் ஒரு நடிகருக்கு எதிரான ஒரு மனநிலையை வந்து மக்கள் மத்தியிலையும் அந்த குறிப்பிட்ட நடிகருடைய ரசிகர்கள் மத்தியிலையும் உருவாக்குறது, இந்த மாதிரியான ஒரு போக்கு இருக்கிறதா தான் சிவகார்த்திகேயன் மேடையிலே வந்து கண்டித்து சொல்கிறார். வன்ம பேச்சுக்கள், இந்த படத்தை 2 படம் கிளாஸை வச்சு வன்மமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். சார், ஒரு தனிநபர் இன்னொரு தனிநபர் எதிர்த்து பேசுறது வேற, அது வந்து ஒரு ரசிகராக இருக்கலாம், இல்லை வேற யாரோ வேணா இருக்கலாம். பட் அவர் சிவகார்த்திகேயன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஆர்கனைஸ்டா திட்டமிட்டு ஒரு 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 எப்படி சொல்றது, இவனை இன்னைக்கு போட்டு அடிங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்து பண்றதா சொல்றாங்கல்ல. இப்படி ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒரு நடிகர் பண்றாங்கன்ட்டு. அது உண்மையா? 100% உண்மைங்க. 2 வருஷமாக சிவகார்த்திகேயனை போட்டு அடிக்கிறாங்க. இப்போ இல்லை, இந்த படத்துக்காக இல்லை, சிவகார்த்திகேயன் மேலே என்ன மாதிரி பழி வச்சாங்க, எவ்வளோ பெரிய அபாண்டமான பழி அது. ஒரு இசையமைப்பாளர், அந்த இசையமைப்பாளருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து சிவகார்த்திகேயன் பூந்து விளையாட்டாரு. ரொம்ப பர்சனலான ரொம்ப பர்சனல். யாராலையும் வந்து அதிலிருந்து மீண்டே வர முடியாது. இவங்க வச்ச அலிகேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் கிட்ட ஆதாரம் இருக்குது, இதை வெளியே விட்டேன்னா சிவகார்த்திகேயன் அதோட ஒளிஞ்சிட்டான், அவனுக்கு கெரியரே போயிடுச்சு, ஒரு பெண் ரசிகர்கள் கூட இருக்க மாட்டாங்க, ஒரு சின்ன பசங்க கூட அவன் படத்தை பார்க்க மாட்டாங்க, இவ்வளோ தான் சிவகார்த்திகேயன் கேரியர் முடிஞ்சுதுன்னாங்க. அவர் வந்து உண்மையிலேயே ஜென்டில்மேன் சிவகார்த்திகேயன். ஏன்னா இதை வந்து அவர் காதலே வாங்கலை. நீ என்னவோ பண்ணிட்டு போ, ஆதாரம் இருக்கா விட்டுட்டு போ, என்ன வேணால் பண்ணுங்கடா. கடைசி வரைக்கும் இந்த ஆதாரத்தை யாருமே வெளியே கொடுக்கல. இந்த கீரி பம்பு சண்டை மாதிரியே கடைசி வரைக்கும் ஆதாரமே வெளியே வரல. அதோடு அது அமைகிருச்சு. அமரன் படம் வந்தது, சிவகார்த்திகேயன் வந்து எங்கேயோ போயிட்டார். திரும்ப வந்து மெட்ராஸ் படம் வருது. அந்த நேரத்தில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு அவருக்கு எதிராக, அந்த படத்துக்கு எதிராக வந்து வன்மத்தை துப்புறாங்க. அந்த படம் வந்து கமர்ஷியலாக வந்து அவருக்கு ஒன்றும் பெரிய லெட் டவுன் இல்லை அந்த படம். இப்போ அதை தாண்டி வந்து இந்த படத்துக்கு வந்துட்டாங்க. இது பராசக்தி வேண்டாங்க. ஜனநாயகன் கிளாஷ் ஆன உடனே விஜய்க்கு எதிராக வேணும்னு திட்டம் போட்டு இவங்கெல்லாம் அப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு வந்து கதறாங்க. இதில் வந்து விஜய்க்கு எதிராக பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? இன்னொன்று, சிவகார்த்திகேயன் ஓப்பனாக சொல்கிறாரு, நான் விஜயோட மேனேஜர்கிட்ட பேசிட்டேன், நான் எனக்கு அவர் வாழ்த்து தெரிவித்தார், 2 படம் கிளாஷ் ஆகிறதுல ஒரு தப்பு இல்லை, 10 நாள் இருக்குது தாங்கும், 2 படமும் ஓடட்டும் அப்படின்னு அவர் சொன்னார். ஜனநாயகன் பார்த்துட்டு நம்ம படத்துக்கு வாங்க, இது அண்ணன் தம்பி பொங்கல், இந்த ரேஞ்சுக்கு வந்து அவர் பேசுகிறார். இது ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச். இது ஆக்சுவலாக இதை வந்து சொல்ல வேண்டியது யாருன்னா விஜய் சொல்லியிருக்கணும். இதை பற்றி இந்த பேச்சு வருது இல்லை, விஜய் வந்து அந்த மேடையில் சொல்லியிருக்கணும், அது ஒரு வீடியோவாக அது வெளியிட்டிருக்கணும். இந்த மாதிரியாக கிளாஸ் எல்லாம் வேணாப்பா, 2 சண்டை போட்டுக்காதீங்க, இது எனக்கு தெரியும், இன்னொன்று இது வந்து நல்லது ஆரோக்கியமானதான், சினிமாவில் இது நடக்கிறது சகஜம் அப்படிங்கிறதையாவது வந்து விஜய் சொல்லணும். அந்த மெச்சூரிட்டி விஜய்க்கு இல்லை, ஆனால் சிவகார்த்திகேயனுக்கு அது இருந்திருக்கு. சார், ஆனால் அவர் மேடையில் பேசுனதுக்கு பிறகு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி ஆகிடும். ஓகே, சிவகார்த்திகேயன் ஏதோ ஒரு வழியில் அதை சால்வ் பண்ண நினைக்கிறாருன்னு எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. ஆனாலுமே அது முடியவே மாட்டேங்குது சார். அதை இன்னும் அதிகமாக வந்து அதை கிளப்பி விடுறாங்க. அப்போது இதில் சிவகார்த்திகேயன் வந்து விஜயோட மேனேஜர்கிட்ட பேசிட்டான்னு சொல்கிறார். பகிரங்கமாக பல கோடி பேர் பார்க்குறாங்க, அந்த மேடையில் வந்து சொல்கிறாரு, அது டிவியில் டெலிகாஸ்ட், அது நிச்சயமாக இது எல்லாருக்கும் தெரியும், விஜய் தெரியும், எல்லாருமே பார்த்துருப்பாங்க இல்லையா. இந்த இடத்துல வந்து சிவகார்த்திகேயன் சொல்கிறது பொய்யே, அவர் பொய் சொல்கிறாரு, இந்த பிரச்சனையை வந்து இதோட விடுறதில்ல, இன்னும் பெருசாக நான் இழுத்துன்னு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் இறங்கியிருக்காங்க. அப்படின்னா இப்படி பேச ஆரம்பிச்சிருக்காங்களே திரும்ப, அவங்கள யார் வந்து வளர்த்து விடுறாங்க, யார் ஏவி விடுறாங்க, அவங்கள யார் ஏவி விட்டு அவங்க போய் எல்லாரையும் கடிச்சு வைக்கிறாங்க? இந்த கேள்வி இருக்கா இல்லையா? அப்போது சிவகார்த்திகேயன் சொன்னது பொய்ன்னு ஆகும், அல்லது விஜய் சொன்னது பொய்ன்னு ஆகும். அப்போ விஜய் தான் வந்து காசு கொடுத்து அல்லது ஏதோ ஒன்று பண்ணி இவங்களை தூண்டி விட்டு, நீ வந்து சிவகார்த்திகேயன் எதிராக தொடர்ச்சியாக பேசு, சிவகார்த்திகேயன் முற்றுப்புள்ளி வச்சா கூட அதை போய் அழிச்சிட்டு கமா போட்டு தொடர்ச்சியாக பேசு அப்படின்னு வந்து சொல்லி விடுறாரா விஜய்? அல்ல ஜெகதீஷ் வந்து அதை சொல்லி விடுறாரா? இந்த கேள்வி வருதா இல்லையா? நியாயமாக வந்து இப்படி யோசிச்சு பாருங்கள். ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறான், இல்லை அப்படியெல்லாம் முடியாது, நாங்கள் விட மாட்டோம், நீ எப்படி வந்து ஒரு நாள் பின்னாடி ரிலீஸ் பண்ணலாம், நீ பழைய மாதிரி 5 நாள் தள்ளி போய் ரிலீஸ் பண்ணு அப்படின்னு தொடர்ந்து பேசுனா இதை வந்து யார் இதை தூண்டி விடுறாங்க? இல்லை சார், இது ஒரு பக்கம். இதை தாண்டி ரசிகர்கள், இண்டிவிஜுவல்ஸ், நம்ம யாரையும் ஆர்கனைஸ் பண்ணாமல் அவங்களா ரசிகர்களாக இருக்கவங்க இருப்பாங்க, அவங்க பேசுறதுக்கும் வந்து எப்படி சார் விஜய் அவர்கள் வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க முடியும்? அவருடைய ரசிகர்கள் தானே பேசுகிறாங்க. இப்போ அவங்கள தானே நண்பீஸு வெறித்தனம் வெறி ஊட்டி வளர்த்துக்கிட்டு இருக்குது யார்? இவர் தானே. அப்போ இவருக்கு அந்த அக்கௌண்டபிலிட்டி இருக்கா இல்லையா? எப்பயுமே ஹீரோக்கள், பெரிய மாஸ் ஹீரோக்கள் ஒரு ஸ்டேஜுக்கு எல்லை மீறி போதுன்னும் போது வந்து களத்தில் இறங்கி கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அது ரஜினி, கமல், அஜித், கடவுளே அஜித்தேன்னு போராடலாம் கத்திக்கிட்டு இருந்தான், இன்றைக்கி வாயை மூடிட்டு சும்மா இருக்கான்ல. என்ன காரணம்? அஜித்தோட ஒரு அறிக்கை, ஒரு லெட்டர் பேடு. அது வந்து சரியான நேரத்தில் டக்குன்னு அவர் வராரு. அவர் அஜித் வந்து கண்டுக்கிறதில்ல, எங்கேயோ காணாமல் போயிடுறாரு, அவர் ஃபேன்ஸோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து தடுக்கிறதில்ல அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்கல்ல. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சரியான நேரத்தில் களத்தில் இறங்கி வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணுவார்.
இந்த கடவுளே அஜித்தே அப்படி தடுத்து நிற்பார். அப்புறம் போகிற இடத்துலலாம் கத்திக்கிட்டு இருந்தானுங்க. பப்ளிக்காகவே வந்து வார்ன் பண்ணுறாரு, இதை வச்சுக்க, அந்த வேலை வச்சுக்காதங்கிறார். இப்போ சமீபத்தில் பாலக்காட்டில் ஒரு கோயிலுக்கு போயிருக்கும்போது கொஞ்சம் சத்தம் வந்தோடனே கையை தூக்கிட்டாரு. ஆமாம், அதுதான். அதை கூட செய்ய மாட்டேன்னா என்ன அர்த்தம்? நீ இப்போ அப்போ வந்து ஒரு பார்பாரிக் சொசைட்டியை வந்து நீங்கள் டெவலப் பண்ணுறீங்களா? காட்டு மிராண்டி கும்பலை நீங்கள் வளர்க்குறீங்களா? இந்த காட்டு மிராண்டித்தனம் எல்லா இடத்துலையும் இருந்தால் தான் நான் வந்து பெரிய மாஸ் ஹீரோ, அப்போ தான் அந்த வைப் இருக்கும் அப்படி நினைக்கிறாரா? அது எந்த ஊருக்கு போனாலும் இந்த காட்டு மிராண்டித்தனம் இருக்கணும் ரசிகர்கள் மத்தியில். இதை வந்து நான் கண்ட்ரோல் பண்ண மாட்டேன். இப்போது கரூரில் 41 பேர் செத்து போயிட்டாங்க. நீ நினச்சிருந்தா வந்து அதை தடுத்துருக்கலாம். எப்படி தடுத்துருக்கலாம்? முன்னாடியே வந்து இந்த பர்றா இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறாதீங்க, மரத்தில் ஏறாதீங்க, ஜென்ரேட்டரில் கையை விடாதீங்க, அமைதியாக கண்ட்ரோலாக இருங்க அப்படின்னு உன்னால் சொல்லக்கூட முடியலையே. ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் மைக்கை கையில் எடுத்து முன்கூட்டியே வந்து இவங்களெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுற அந்த நாலேஜ் கூட இல்லைன்னா எப்படி அது? ஆனால் சார், அவரால் முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு முன்னாடி ஆடியோ லான்ச்லையாக இருக்கட்டும், கண்டுக்காதீங்க, நம்மளை திட்டினாங்கன்னா இக்னோர் பண்ணுங்கள், பாசிட்டிவாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. கடந்த முறை மேலே ஏறும்போது வந்து கீழே இறங்குன்னு சொல்கிறாரு. தன்னால் இயன்றதை ஒரு பக்கம் அவரும் பண்ணிட்டு தானே சார் இருக்காரு. அதுதான், அதை வந்து முன்னாடியே பண்ணணும். ஆக்சுவலாக இப்போ ஒரு தலைவன், நீங்கள் நம்ம தலைவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வந்த அத்தனை தலைவர்களுமே முதல்ல வந்து சொல்கிறாங்க, நீங்கள் சேஃபாக இருக்கணும்பா, பத்திரமா இருங்க, உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கங்க, இந்த கூட்டம் கூடாதீங்க, எதையும் வந்து இந்த அன்டிசிப்ளின் பண்ணுறாதீங்க அப்படிங்கிறத முன்னாடியே வந்து அவங்க சொல்லிடுவாங்க. கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆர்கனைஸ்டாக நீங்கள் திமுகவோட ஒரு கூட்டம் நடந்துக்கிறாங்க, சேரு எல்லாத்தையும் பக்காவாக போட்டு அவங்களுக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் அந்த சேர்லேயே வச்சுட்டு நீங்கள் இந்த இது முடிகிற வரைக்கும் வந்து கட்டுப்பாடாக இருக்கணும். ஒரு சேர் உடையிறதோ அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆகிற மாதிரி எதுவும் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடாதீங்கன்றதை முன்கூட்டியே சொல்லி அவங்கள அரசியல்படுத்துகிறாங்க, கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. ஆனால் இவங்க வந்து அதை செய்கிறதே கிடையாது. இன்னும் வெறித்தனம் ஏறணுன்றாங்க. வெறித்தனம்னா ஒருத்தனை கடிச்சிக்கிட்டு தான் சாகணும். பேக் டு இந்த பராசக்தி ஜனநாயகன். நேற்று ராத்திரி வரைக்கும் எடுத்துருச்சு பராசக்தி வந்து சென்சார் ஆகி வர்றதுக்கு. ஜனநாயகனுக்கு நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்க நேரம் வரைக்குமே சென்சார் வந்து கிடைக்கல. அவங்களும் நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. இதனால் சார் இந்த இழுபறி இல்லை, அது தெரியல நிஜமாவே என்ன ரீசன், எதுக்காக வந்து சென்சார் வந்து இதை டிலே பண்ணுறாங்க, தாமதப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவங்க 19ஆம் தேதி டிசம்பர் 19ஆம் தேதி படத்தை பார்த்துட்டாங்க. அப்புறம் அவங்க சொன்ன கட்டெல்லாம் வந்து இவங்க பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து ரிவைஸ் பண்ண பிறகு ஏன் இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. பட் இன்றைக்கி தெரிஞ்சிடும். ஆனால் அதில் வந்து அரசியல் காரணங்கள் இருக்குது, அரசியல் அழுத்தம் இருக்குது. மற்ற கட்சிகளோட கூட்டணி சார்ந்த இல்லை கொள்கை முடிவு சார்ந்த ஒரு போக்கில் தான் அதை பண்ணுறாங்கன்ற குற்றச்சாட்டு வருது இல்லை சார், இது உண்மையா? அரசியல்னால் என்ன அரசியல் இருக்குது, எந்த கட்சியோட அழுத்தம் இருக்குது, அது பேசணும்ல. இல்லை, அவங்களுடைய கட்சி நிர்வாகிகளே வந்து திரு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் ட்வீட் போடுறாரு, சரி தடுக்கிறது யாரோ அப்படின்னு கேட்குறாரு. யாரோ நீ யாரோ பார்த்து காற்றுல கத்தி விசுற? சென்சார் போர்டுங்கிறது எங்கே இருக்குது? மத்திய அமைப்பு தான் அது, ஒரு சென்ட்ரலைஸ். அதை மு.க. ஸ்டாலின் கட்டுப்படுத்துறதில்ல, உதயநிதி ஸ்டாலின் கட்டுப்படுத்துறதில்ல, அல்லது இங்கே இருக்கிற எந்த அமைச்சர் கண்ட்ரோலும் அது கிடையாது. இல்லை, இங்கே சென்சார் குழு உறுப்பினராக இருக்காங்க, அவங்கெல்லாம் யார் தெரியுமா? பாஜக அனுதாபிகள். ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்களுக்கு சாஃப்ட் கனர், அவங்க தான் சென்சார் குழுவோட உறுப்பினராக இருக்க முடியும். மத்திய அரசு அப்படி தான் போடும். அப்போ யாரை பார்த்து நீ கேள்வி கேட்கணும்? ஒன்றிய அரசை பார்த்து கேட்கணும். ஏன் வந்து என் படத்துக்கு கொடுக்காமல் இருக்க? பாஜக அரசு, மோடி அவர்கள், அல்லது இந்த தகவல் ஒலிபரப்புத்துறை இருக்குல்ல, ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி, அவங்க, இல்லை எல் முருகன், யாரையாவது ஒருத்தர் அட்ரஸ் பண்ணி பேசுங்கப்பா. அதை கூட செய்ய மாட்டேன், அது அந்த துணிச்சல் கூட இல்லைன்னா நீங்கள் பேசவே கூடாது. சார், இப்போ திரு எல்முருகன் அவர்களை அட்ரஸ் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அவராக இதுக்கு பின்னாடி இருப்பார், நமக்கு அப்படி ஊர்ஜிதமாக தெரியாது இல்லை. அவர் ஒரு இணையதளம் அவங்களுக்கு எதிரான ஒரு படத்தை வெளியிட்டது, ஒரு ஃபோட்டோ வெளியிட்டதுன்றதுக்காக ஒரு பிரபலமான பத்திரிகையோட இணையதளத்தையே முடக்கி வைக்கிறார் எல்முருகன், அண்ணாமலையாம். அவங்களுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஒரு எவ்வளோ பெரிய பத்திரிக்கை அதுன்னா, தமிழ்நாட்டில் அது தெரியாத ஆளே கிடையாது, பாரம்பரியமான நிறுவனம். அதையே பகிரங்கமாக முடக்கி வச்சுட்டீங்களே நீங்கள். அப்படிப்பட்ட ஆளுங்க தானே. அப்புறம் அவங்க பேரை சொல்லலாம் எப்படி? நீங்கள் அவங்க பேர் அட்ரஸ் பண்ணி ஒரு ட்வீட் போட முடிஞ்சுச்சு அவரால்? அந்த தைரியமெல்லாம் வந்து அவங்களுக்கு இருக்காது. இது நல்ல வேலை வந்து இது மாநில அரசு கட்டுப்பாட்டில் இல்லை, இந்நேரம் பாஞ்சு பராண்டி இருப்பாங்க. இன்னொரு ஆங்கிள் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஹிந்தி இம்போஷனுக்கு எதிரான படமாக பராசக்தி வருது. ஆமாம், அதுவுமே வந்து பாஜகவினுடைய கொள்கைக்கு எதிர் அப்படின்னு பார்த்தா கூட அவங்களுக்கு கிடைக்குது, எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா இது வந்து பாஜகவினுடைய ஒரு வஞ்சக போக்கு தான் அப்படின்னு இன்னொரு பார்வை அவங்க வைக்கிறாங்கல்ல. அது வஞ்சக போக்கு இருந்தால் கேளுங்கன்னு சொல்கிறோம். அவங்க தான் கேட்கணும். பாஜகவை கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறது யார்? விஜய் தானே. அவங்க தானே வந்து கொள்கை எதிரி. வேறு கொள்கை எதிரி இப்படியெல்லாம் வந்து குடைச்சல் கொடுக்கும்போது வந்து பகிரங்கமாக பேசணுமா வேணாமா? அது பேசாமல் வந்து அமைதியாக கடந்து போனால் மொட்டையாக ஒரு ட்வீட் போட்டு கம்முனே போயிட்டா எப்படி? அது
இது இப்போ பராசக்தி பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்ன கட்டெல்லாம் அவங்க பண்ணிட்டாங்க. பண்ணது இல்லாமல் அவங்களுக்கு யூ சான்றிதழ் வேணும்னு சொல்லி தான் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புனாங்க. ஏன்னா அது வந்து ஏ சான்றிதழ் அல்லது யூஏ கொடுக்குற அளவுக்கு வந்து கண்டென்ட்டு அந்த மாதிரி கண்டென்ட் இல்லை. நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய போராட்ட வரலாறு தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறவனுக்கான படம் அது. அதனால் இன்னொன்று, அதில் வந்து எந்த அரசியல் அழுத்தமும் இல்லை அப்படிங்கிறத காட்டுற மாதிரி தானே இருக்குது. இப்போது அந்த படத்துக்கு கொடுத்துட்டாங்க, இந்த படத்துக்கு கொடுக்கலன்னு சொன்னால் சில காரணங்கள் இருக்கலாம். அது என்னங்கிறது சொன்னால் தான் தெரியும். படத்தை பொறுத்த வரைக்கும் சார், திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சி செய்தி நிறுவனத்துக்கு கொடுத்த இன்டர்வியூ என்ன சொன்னாங்கன்னா, ஷேர் அதிகமாக கேட்குறாங்க, எங்களுக்கு நெருக்கடி அப்படின்றாங்க. அப்படிப்பட்ட சூழல் தமிழ்நாட்டில் மற்ற திரையரங்குகள்லையும் இருக்கா ஜனநாயகனுக்கு? பல திரையரங்குகளில் அவங்க அப்படி தான் கேட்குறாங்க. டேர்ம்ஸ் வந்து 80 வரைக்கும் கேட்குறாங்க. இப்போது ஒரு ரஜினி படம் ரிலீஸ் ஆகுது, அஜித் படம் ரிலீஸ் ஆகுது, சிவகார்த்திகேயன் படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படங்களுக்கான டேர்ம்ஸ் வந்து 65, சில தியேட்டர்களில் 60, சில திரையரங்களில் 65 எங்கே இருக்குது, 75 80 வரைக்கும் கேட்குறாங்க இவங்க. என்ன அப்படி என்ன பேராசை? இப்போ தியேட்டர்காரன் இருக்கணுமா வேணாமா? அவனை வந்து பிழைக்கணும், அதுதானே கேட்குறான். 5% வந்து எங்களுக்காக விடுங்க அப்படின்னு சொல்கிறான். 5% விட்டால் என்ன போயிட்டு போகுது? ஒன் லாஸ்ட் டைம்ன்றதுனால லாஸ்ட் டைம் இருக்கிற மொத்தத்தை அள்ளின்னு போயிடணும். இது என்ன மனநிலை இது? ஒவ்வொரு படமும் இதுதான் நடக்குது. இப்போ லியோவுக்கு அதை தான் பண்ணாங்க. லியோவுக்கு 80% எல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் கோட், அதுக்கு வந்து 75%. அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கடுமையாக இருக்குது. 100 ரூபாயில் வெறும் 20 ரூபாய் தான் உனக்கு, மீதெல்லாம் எனக்கு கொடுத்துட்றேன்னு சொன்னால் அவன் தேட்டருக்காரன் அவன் தானே கலெக்ட் பண்ணி கொடுக்குறான். அவனுடைய மென்டாலிட்டி யோசிச்சு பாருங்க. ஆனால் சார், இப்போ நம்ம லியோவோ இல்லை மற்ற கோட்டோ இந்த மற்ற படங்கள்லாம் இவ்வளோ இஷ்யூ இருந்தாலுமே போட்டி போட்டு தேட்டர்களில் வாங்குறாங்க, வெளியிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு லாபமாக தானே இருக்குது. விஜய் படம்னா இல்லை, அது மக்கள் வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க. இந்த தேட்டர் டிக்கெட் மட்டும் இல்லாமல் மற்ற பொருட்கள், கேன்டீன் விற்பனை இருக்குல்ல, இப்போ பல தேட்டருங்க வந்து அதைத்தான் நம்பியிருக்காங்க. டிக்கெட்டு அந்த கட்டணத்தை விட நீங்கள் பாப்கார்ன், கூல்ட்ரிங்க்ஸு இந்த கட்டணம் வந்து 3 மடங்கு அதிகம்ல. ஒரு பெரிய தேட்டர் செயினுக்கு போனீங்கன்னா ஒரு ஃபேமிலியோட ஒரு பேக் அப்படின்னு சொன்னால் அது 1200 ரூபான்னு போட்டிருக்காங்க. நீங்கள் ஃபேமிலியோடு போய் படம் பார்க்குறதுக்கு 1000 ரூபா தான் ஆகும். அந்த இதை வாங்கின ஸ்நாக்ஸ் வாங்கினோன்னா 2000 ரூபாய் மேலே தாண்டி போகும். ஒரு ஆள் வந்து ஒரு கோக்கு, ஒரு பாப்கார்னு அல்லது வேறு ஏதாவது சேர்த்து வாங்கினாக்கா 800 ரூபா ஆகுது. ஒரு ஆள் மட்டும், ஒரு ஆளுக்கு 800 ரூபா ஆகுது. அது எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் அது? அந்த பாப்கார்னோட உண்மையான விலை 10 ரூபா இருக்குமா? அந்த பிஸ்னஸ் வந்து இந்த மாதிரி நிறைய கூட்டம் வரும்போது பெருசாக நடக்கும். அதனால தான் வந்து அது விடக்கூடாதுன்னு சொல்லி வாங்கி போடுறாங்க. இன்னொன்று, தனியாக வரும்போது இப்போ கோட்டாக இருக்கட்டும், அதுக்கு முன்ன படம் லியோ தனியாக ரிலீஸ் ஆச்சு, கண்டென்ட் கிடையாது தேட்டருக்கு. அதனால் வாங்கி போட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பிடிச்சாங்க. இதை தான் நேரம்னு சொல்லிட்டு இவங்க டிமாண்ட் பண்ணி அதிகமாக வாங்கினாங்க. இந்த 2 ட்ரெய்லருமே வந்து இப்போ வியூஸில் பயங்கரமாக போட்டி போட்டுட்ருக்காங்க. ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, பராசக்தி வியூஸ் வந்து பாட், அதாவது ஒரு பெய்டு வியூஸ் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க, அது வந்து திட்டமிட்டு பண்ணப்படுது அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து இன்டர்நெட். யார் இதை பண்ணுவாங்க? இந்த பராசக்தி ட்ரெய்லரை வெளியிட்டு இருக்கிறது யாரு? டான் பிக்சர்ஸ் வெளியிட்டு இருக்கிற அந்த சேனல் சன்னு தானே வெளியிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னே சன்னு எவ்வளோ இதை வெளியிட்டு இருக்கான் ட்ரெய்லரு. இதே விஜயோட எத்தனை ட்ரெய்லர் சன்னு வெளியிட்டு இருக்கான். அந்த ட்ரெய்லர்லாம் எப்படி ஓடி இருக்கு? எத்தனை மில்லியன் தாண்டி எத்தனை கோடி பேர் பார்த்துருக்காங்க? அதெல்லாம் பாட்டா? அது எல்லாம் சன் டிவி பாட் வச்சா பண்ணுச்சு. இப்போ இதுக்கு மட்டும் ஏன் உனக்கு சந்தேகம் வருது? அப்போ இந்த வேலையை நீ பார்த்துருக்க இல்லையா? அதானே அர்த்தம். அதுக்கு இந்த வேலையை நீ பார்த்து இதில் உனக்கு எக்ஸ்பர்டைஸ், உனக்கு நிபுணத்துவம் இருக்குது. அதனால் நம்ம டெக்னிக்கே இவன் யூஸ் பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சந்தேகம் வருது. இதை நம்ம அப்படி தான் பார்க்கணும். நீங்கள் நம்ம முதல்ல இந்த வியூஸ் போகுதுன்னா அதோட பின்னாடி என்னென்ன காரணிகள் இருக்குதுன்னு பார்க்கணும். ஒன்று சன் டிவி இருக்குது, அதுக்கடுத்து இந்த படத்தோட கண்டென்ட்டு, வைட் ரேஞ்ச் இந்த படத்துக்கு பப்ளிசிட்டி இருக்குது. தமிழர்கள் வாழ்கிற எங்கே தமிழ்நாட்டில் மட்டுமா இதை பார்க்குறாங்க? உலகம் முழுக்க இருக்கிற 20 கோடி பேருக்கு மேலே தமிழர்கள் இருக்காங்க. அதில் 4 கோடி பேர் பார்த்துருக்கான். இதை நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த கண்டென்ட்டு, இந்த ட்ரெய்லரு, இந்த படம் எதை சம்மந்தமானது அப்படிங்கிறது உலகம் பூரா பரவுது. அதில் வந்து இந்த அண்ணாவை 2 செகண்ட் காமிச்சாங்க, அது தீயா பற்றி எரியுது. எல்லா இடத்துலையும் அண்ணான்ட்ட சேத்தனை வந்து அண்ணாத்தோட ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதை பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ பேர் திரும்ப பார்க்குறான். ஒவ்வொருத்தரும் நான் 20 முறை பார்த்தேன், 30 முறை பார்த்தேன்றான். அப்புறம் ஏன் ஏறாது? பொதுவாக சார், ஒரு ட்ரெய்லரோ இல்லைனா ஒரு டீசர் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா டாக் ஆஃப் த டவுன் அப்படின்வாங்க. இன்றைக்கி அது குறைஞ்சிச்சு. இந்த இன்டர்நெட் கல்ச்சரில் நமக்கு நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு. இந்த 2 படமும் ட்ரெய்லர் விட்டுருக்குறாங்கல்ல சார், அது மக்கள் மத்தியில், நான் சொல்கிறது இன்டர்நெட் இல்லாமல் நம்ம பார்க்குற சக மனிதர்கள் மத்தியில் டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கா? மாறி இருக்குது. நிறைய பேர் இப்போ விஜய் ரசிகர்கள்,
நிறைய பரவலாக வந்து ஜனநாயகன் ட்ரெய்லர் வந்து அவங்க பார்த்துருக்காங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் இந்த ட்ரெய்லர் வந்து இதை பற்றி அந்த செய்தி பரவ எல்லாருமே பார்க்குற ஆர்வம் வந்து அவங்களுக்கு வந்திருக்கு. அதை பார்த்துட்டு வந்து எல்லாருமே பரவசப்படுறாங்க. நம்மோட இந்த மொழி போராட்ட வரலாறுங்கிறது எப்படிப்பட்டது அப்படிங்கிறது முக்கியமாக நீ சொல்ல நினச்சது என்னென்னா, கூகுள் சர்ச்சில் இப்போ அறிஞர் அண்ணாங்கிற அந்த வார்த்தையும் தமிழ் மொழி இந்தி திணிப்பு போராட்ட வரலாறு அதையும் வந்து சர்ச் பண்ணது அதிகம் இந்த 3 நாளாக அப்படின்ற அந்த தகவல் வந்து கிடச்சி. இப்போ ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்கள இதெல்லாம் தேடுறதுக்கான ஆர்வத்தை உருவாக்கி இருக்குது, படிக்கணுன்ற ஆர்வத்தையாவது உருவாக்கியிருக்குல்ல. ஓஹோ இவ்வளோலாம் நடந்திருக்கா, என்ன பொள்ளாச்சி முரண்ன்றானே என்னது இது, என்ன எத்தனை 70 பேர் செத்து போயிட்டாங்கன்றாங்களே அது என்னது இது, யார் இந்த தாளமுத்து நடராசன், இதெல்லாம் வந்து தேடுறாங்க. இப்போ எனக்கு அது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் ஒரு ட்ரெயில். வெறுமனே பொழுதுபோக்கு அப்படிங்கிறது மட்டும் இல்லை, நியாயமாக இந்த வேலையை செய்ய வேண்டியது விஜய் தான். அரசியலுக்கு வர்றாரு, 4 பேருக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு, அவர்களே இதெல்லாம் எடுத்து செய்யணும். இந்த மாதிரியான சப்ஜெக்டை எடுத்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறது விஜய் தான். இங்கே அப்படியே உல்டாவாக இருக்குது. அவர் வெறுமனே ஒரு தெலுங்கு படத்தை மசாலா படத்தை வந்து அவர் டப் பண்ணி அதையே திரும்ப வந்து நம்ம மக்கள் தலையில் கட்ட பார்க்குறாரு. இவர் வந்து நம்முடைய பாரம்பரியத்தை என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு தெரிவிக்கிறது ஒரு படத்தை கொண்டு வர்றாரு. ஓகே சார், இந்த 2 படமே வெற்றியடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே.